இந்த காட்சி தன்னை மிகவும் பயமுறுத்தியதாக ஜாக்கி சான் கூறியுள்ளார். சரியான ஷாட்டை பிடிக்க தன்னை நேரடியாகவும் மனரீதியாகவும் விளிம்பிற்கு தன்னை தயார்படுத்தியதாகவும் மேலும் பல நாட்கள் அவர் இந்த காட்சி நெதர்லாந்து நாட்டில் ராட்டர்டாம் நகரில் உள்ள விலம்ஸ்வெர்ஃப் பில்டிங் படமாக்கப்பட்டது. ஒரு 24 மாடிகள் கூரையில், அதாவது 87.7 மீட்டர் உயரத்தில் இருந்து 45 டிகிரி கோணத்தில் ஈரங்குவதன காட்சி அது. அந்த காட்சி எடுக்கும் முன்பு கீழே வெறித்து பார்த்து கொண்டிருந்ததாகவும் கீழே குதிக்க தைரியத்தை வரவழைத்து முயன்றதாகவும் பின்னர் ஒரு மறைக்கப்பட்ட கேபிளில் 45 டிகிரி கண்ணாடி சுவரில் முகம் முதலில் சறுக்கி கீழே சறுக்கி உள்ளடக்கிய ஸ்டண்ட் காட்சி. இது ஜாக்கி சான் தனது புகழ்பெற்ற வாழ்க்கையில் வேறு எதையும் விட இந்த காட்சி தன்னை மிகவும் பயமுறுத்தியதாக ஒருமுறை வெளிப்படுத்தினார். நடைமுறை ஸ்டண்ட்களில் ஜாக்கி சானின் அச்சமற்ற அர்ப்பணிப்புக்கு இது ஒரு சரியான எடுத்துக்காட்டு. ரம்பிள் இன் தி பிராங்க்ஸ் படத்தில் மிகவும் சிலிர்க்க வைக்கும் ஸ்டண்ட் காட்சி இது. துரத்துபவர்களால் கூரையில் சிக்கிய ஜாக்கி சான் அருகிலுள்ள கட்டிடத்தின் பால்கனியில் குதிக்கும் போது 26 அடி தொலைவில் உள்ள 3 அடி இலக்கை நோக்கி 15 அடி உயரத்தில் அது ஒரு சிறிய இலக்கு என்கிறார் இயக்குனர் ஸ்டான்லி டோம். நீங்கள் குதிப்பதற்கு முன்பு நீங்கள் எங்கு குறிவைக்கிறீர்கள் என்பதை உங்களால் உண்மையில் பார்க்க முடியாது. அது அவ்வாறு செய்யப்பட்டால் இன்னும் ஆபத்தானதாக இருக்கலாம் என்று முடிவு செய்தார். அதற்கு பதிலாக ஒத்திகை பார்ப்பதற்காக 2வது மாடியில் 24 அடி தளத்தை கட்டினார். இதனால் அவர் குதிப்பதற்கு முன் ஓட வேண்டிய சரியான பாதையை அளவீடு செய்ய முடிந்தது. பின்னர் பாதை கட்டிடத்தின் கூரையில் டேப்பால் குறிக்கப்பட்டு மேலும் ஜாக்கி சான் 8 மாடிகள் தவறி தரையில் விழுந்தால் அவரது வீழ்ச்சியை தணிக்க ஒரு ஏர்பேக்கை தவிர வேறு எதையும் பயன்படுத்தாமல் குருட்டு தாவலை நிகழ்த்தினார். ராபி ஹூட் திரைப்படத்தில் வரும் ஏசி காட்சி பிரபலமான ஸ்டண்ட் ஆகும். அதில் ஜாக்கி சான் ஒரு உயரமான கட்டிடத்திலிருந்து கீழே சறுக்கி ஒரு வரிசையான ஏர் கண்டிஷனிங் யூனிட்களை தற்காலிக ஸ்லைடாக பயன்படுத்துகிறார். இந்த ஆபத்தான சாகசத்தின் போது ஜாக்கி சான் கன்னத்திலும் மார்பிலும் காயங்கள் ஏற்பட்டன. ஆனால் படப்பிடிப்பை தொடர்ந்தார். இது ஜாக்கி சானின் தனித்துவமான நிஜ வாழ்க்கை ஸ்டண்ட் காட்சிகளுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இது தனது சொந்த ஆபத்தான சண்டை காட்சிகளை செய்வதில் அவரது அர்ப்பணிப்பை காட்டுகிறது.